सूदनादो विष्णुरोषक्रमे पृथिव्या सप्तधानभिगीतं विष्णुर्वषक्रमे त्रेधानपदं समणविष्मागुरे श्रीपदावशक्रमे विष्णुगोपादाभ्यः धर्माणि कारयन् विष्णुहर्णाय विष्णुतयः यदोपश्यन्ति सूरयः दिवीव चक्षुरादतं दत्तप्राशोति कन्यवाजाग्रपाकं षष्ठमिन्तते विष्णोर्यत्परमं पदम् पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। हरिः ओम्। सरस्वती ओम शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं पुष्पाकम् நாங்கள் நம்பாதற்காடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்து ஓங்கு பெருதன் நல்வூடு கயல் உகழ பூங்கு விளைப்போதில் ஒருவண்டுகன் வெடுப்பத் தேங்காதே முக்கிரந்த தீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து श्रीर्वत्सस्वमायुष्यमारोग्यमापिता शोभमानं मगीयत धान्यं धनं वसुम्भको पुत्रलाभं सतसम्भस्तरं दीर्घमायुगो रोजनो रोजमानस्य शोभनो शुभमानस्य कल्याणः। हिरण्यपात्रं मधो पूर्णं दधाति मदव्योसानीति एकता ब्रह्मण उपहरति एकदैव यजमान आयुस्तेजो ददाति। सर्वमंगलप्राप्तिरस्तु। राघवेंद्र स्वामी गुरुभ्यो नमः। அடுத்ததாக பள்ளி நிர்வாகி மற்றும் தொழிலதிபரான நம்மிடையே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த கோயிலை பற்றி சிறப்பு அம்சங்களும் பற்றி கேட்போம். ஐயா வணக்கம். என் பேர் சுந்தரேசன். நான் அவரோன் மாடர்ன் பள்ளியின் தாளாளராக இருக்கிறேன். இந்த ராகவேந்திர சுவாமி கோவில் இங்கே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இங்கே செயல்பட்டு வருகிறது. இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இங்கு ஸ்ரீ சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. மக்கள் மிக ஆர்வமாக வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த சத்யநாராயண பூஜை என்பது யார் வேணாலும் செய்யலாம், ஜாதி மதம் பேதமே இல்லை. அண்டு மிக எளிமையானது, சுலபமானது. அப்பேற்பட்ட ஒரு பூஜையை இங்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானின் அனுகிரகத்தால் இங்கே சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதை தவிர ஆகஸ்ட் மாதத்திலும் ஜனவரி மாதத்திலும் ஆராதனை மற்றும் ஜெயந்தி விழா மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு விழாவிலும் அன்னதானம் செய்து சிறப்பித்து வருகிறார்கள். மக்கள் அனைவரும் இந்த ஒரு அருமையான இடத்தில் வந்து தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்தால் அனைவருடைய கோரிக்கைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். லோகக்ஷேமமாக இருக்கும் என்று பிரார்த்தித்து இந்த ஒரு நல்ல தருணத்தில் இந்த ஒரு குரு பகவான் அருள் கிடைக்க ஸ்ரீ ராகவேந்திரருடைய பாதாரவித்தத்தை சரணமடைந்து போற்றி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இந்த பாராயண நிகழ்ச்சிக்கு ஹைதராபாத்திலேருந்து சத்தியமூர்த்தி பக்தர் நம்மகிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலோட சிறப்பு அம்சமும் இதை பற்றி எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதோட அப்படின்னு கேட்போம். வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். என்னோடய பேர் சத்தியமூர்த்தி. ஹைதராபாத்தில் வந்திருக்கிறேன். குருசோசர பாராயணத்துக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ராகவேந்திர சுவாமி. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற எல்லாமே ராகவேந்திர சுவாமி கொடுத்தது. எல்லோரும் குருசோசர பாராயணத்துக்கு வாங்க. நாங்கள் ஒரு 15 வருஷமாக நாங்கள் மந்திராலய ராகவேந்திர சுவாமிக்கு போகிறோம். சுப்பிரமணியம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் இங்கே இது 2வது டைமாக கொண்டாடுற ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பச்ராம் கல்பவிக்ஷாய நமராம் காமதேனவே. ஓம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அடுத்ததாக நம்மிடையே பாம்பேயில் இருந்து துரைங்கிற பக்தர் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வராங்க, இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்போம். சார் வணக்கம். குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நான் பாம்பேயில் இருக்கிறேன். நான் பக்கா ரஜினி ரசிகர். ஒரு 25 வருஷமாக நம்மகிட்ட போட்டோ வீட்டில் கிடக்கு. ஆனால் ரஜினி சார் இந்த சாமியை கும்பிடுதாங்க எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 4 வருஷமாக இப்போ ராகவேந்திர கோயிலுக்கு மந்திராலயம் போயிட்டு வந்தேன். நமக்கு ஆண்டவன் கிருபையில் ராகவேந்திர கிருபையினால எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி கொண்டாடுறதுக்கு இந்த லாக்டவுனில் ஒரு ட்ரிப் வந்துட்டு போனேன். திருப்பி அவரே கனவில் நம்ம சொன்னார், இங்கே நான் எங்கள் அம்மாவும் நானும் வண்டியில் வரோம். அப்போ நம்ம சேதிராம் சார் இங்கே ஒரு பூஜை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கனவில் என்ன சொன்னார். அதே மாதிரி பகவான் அருள் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரயாணம் பண்ணணுமா நான் பாம்பேலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு எல்லாத்தையும் நல்லபடியாக வைக்கணும். அதே மாதிரி நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நமக்கு பகவானில் ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களையும் வைக்கணும். குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி திருநெல்வேலி கொண்டா நகரத்தில் 1008 பேரை வச்சு குருசோஸ்திர சமஷ்டி பாராயணம் நடக்கிறது. இந்த குருசோஸ்திர சமஷ்டி பாராயணத்தை பற்றி மந்திராலய மாமிக்கு நிச்சயமாக அறிமுகமே தேவையில்லை. உள்நாடு இல்லை, வெளிநாடு இல்லை, தமிழ்நாடு இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் மந்திராலய மாமிக்கு அன்பர்கள் உண்டு. மந்திராலய மாமின்னா தெரியாத ஆளே கிடையாது. மாமியோட சுவையான சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, அன்பான பேச்சுக்கும் பலர் அடிமை. மாமி மாமி இல்லை, மாமி மந்திராலயத்தில் குரு சேவை மட்டும் செய்யலை, எல்லாருக்கும் வயிற்று சேவையும் செய்கிறாங்க. அதாவது இந்த கொரோனா டைமில் கூட 5 மாதம் மாமியால் மிஸ்ஸே நடத்த முடியாத ஒரு ஸ்டேஜில் கூட தங்கிட்ட இருந்த சேமிப்பு பணத்தை வச்சு டெய்லியும் 500 பேருக்கு, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, அந்த துங்கா நதி கரையில் உட்காந்துருக்கிற ஒரு சன்னியாசிகளுக்கும் சரி, ஜாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டா மாமிக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் செஞ்சு பொட்டலம் கட்டி எடுத்துன்னு போய் விநியோகம் பண்ண ஒரு பெரிய புண்ணியவதி. மாமியோட நட்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சுக்கணும். அப்பேற்பட்ட மாமி மந்திராலயத்திலேருந்து இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மந்திராலயத்தில் எப்படி குருராஜர் இருப்பாருங்கிறது மாமிக்கு தெரியும். டெய்லி மந்திராலய ராயரை கிட்ட இருந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி கொண்டாடுகிற குரு ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தில் 1008 பேரை வச்சு நடக்கக்கூடிய இந்த சமஷ்டி மகா பாராயணத்தில் குருசோஸ்திரத்தில் கலந்துக்கிறதுக்காக மாமியும் மாமாவும் வந்திருக்காங்க. இந்த குருசோஸ்திரத்தை பற்றி மாமி இப்போ உங்ககிட்ட சொல்லுவாங்க. ராகவேந்திரர் மாமின்னு சொல்லியே பழகியாச்சு. மாமி லக்ஷ்மி பார்த்த சாரதி மாமி பேர். நமஸ்காரம். அதாவது நம்ம ராகவேந்திர சுவாமியை ஒரு குருவாக பிடிச்சின்னு இருக்கோன்றதே ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் இந்த அவருடைய 350வது வருஷம். அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தா 40 வயசு, 60 வயசு, 80 வயசு, 100 வயசுன்னு ஒரு காலகட்டத்தில் அவளுடைய நிலை முடிஞ்சு போகும். ஆனால் நம்மளுடைய மனுஷ ஜென்மங்களுக்கு நிறைய பிரார்த்தனை, கோரிக்கை, துக்கம், கவலை, வேதனை இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுலேருந்தெல்லாம் நம்மளை மீட்டு கொண்டதுக்காக ராகவேந்திரர் மாதிரி சில பேர் ஜீவசமாதியாக இருக்கா. அப்படி அவர் இறங்கும்போது ஜீவனோட நான் 700 வருஷம் இருப்பேன்னு சொல்லி இறங்கியிருக்கார். அதில் சகபாதி 350வது வருஷம் நாம் இருக்கோன்றது ஒரு பாக்கியம். அதுவும் அவருக்காக நம்ம ஒரு விழா எடுக்கிறோம், ஒரு பெரு விழா. இது ராயர் 350ன்னு சொல்லிட்டு குருசோஸ்திர பாராயணம் 1008 பேரை இந்த 350வது வருஷத்தில் ஒரே இடத்துல சங்கமித்து எல்லாரும் எந்த ஒரு பேதமும் இல்லாத இன்றைக்கி ஒரு 3 பேட்ச், நாளைக்கு ஒரு 4 பேட்ச்னு சொல்லி 7 பேட்சாக இதை பிரித்து எல்லாரும் குருசோஸ்திர பாராயணம் பண்ண போகிறோம்.
அதாவது இதுக்கு முன்னாடியும் நடக்கலை, இதுக்கப்புறம் இனிமேல் இது ஒரு முன்னோடியாக இருந்து பின்னாடி நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விழாவை இப்போது ராயர் பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து இதை பண்ணுறோன்னா இதுவும் அவருடைய ஒரு பிளான் தான். இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இத்தனை வருஷமாக இத்தனை நடக்காத எத்தனையோ பேர் இருந்தும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்ததில்லை. இதில் திரு சேதுராமன் ஐயாவை சொல்லணும். அவர் குருசோஸ்திர புகழ் சேதுராமன் ஐயானே பேர். அவர் ராகவேந்திரருக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமும் போகிற அவர் அவருடைய ரொம்ப ஒரு பெரிய அபிலாஷை 1008 பேரை ஒரு இடத்துல சேர்த்து குருசோஸ்திரம் பண்ணணும். அவருடைய வாயில் எல்லாமே லட்சம் கோடி தான் சொல்லணும் ஜபங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அபிலாஷையும் இன்றைக்கி பூர்த்தி ஆகிறது. அதுக்கு ராகவேந்திரர் ஒரு கருவியாக வச்சுன்றது கொண்டாநகரம் சுப்பிரமணியம் ஐயாவை. அவர் மூலியமாக இந்த கொண்டாநகரம் மிருத்திகா பிருந்தாவனத்தில் இந்த குருசோஸ்திர பாராயணம் நடக்கிறது. அதுக்கு ராயர் எங்களெல்லாமல் இங்கே வரவழைச்சிருக்கார். அதுக்கு நாங்கள்லாமும் ஒரு கருவியாக இருந்து இதுக்கு உபகாரம் பண்ணுறோன்றது ஒரு மகாபாக்கியம். எல்லாரும் அவசியம் இந்த குருசாஸ்திரத்தை சொல்லி அதனால் ஏற்படுற பலன்கள் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அந்த குருசாஸ்திர பாராயணம் நம்ம பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுடைய வாழ்க்கைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குருராஜர் நடத்தின்னு போயிடுவார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மேன்மையான குருசாஸ்திர பாராயணத்துக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதை குருராஜர் இருந்து முன்னிருந்து அவர் தான் தலைமை தாங்க போகிறார், நடத்தி கொடுக்கணுன்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அதாவது கலியுக தெய்வம் மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் ஜீவனோட 700 வருஷம் இருந்து இந்த பூலோக மக்களுக்கு தன்னுடைய அனுகிரகத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மூல பிருந்தாவனத்தில் உட்கார்ந்துருக்கார். நமக்காக மூலராமரை நோக்கி டெய்லி தியானம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்கார். அப்பேற்பட்ட மகானுபாவர் பிருந்தாவன பிரவேசம் அடைஞ்சு இது 350வது வருஷம். ராகவேந்திர சுவாமிகள் சன்னியாச தீட்சை ஏத்துண்டு இது 400வது வருஷம். 350வது வருஷத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ராகவேந்திர சுவாமிகள் அவர் நினச்சிருந்தா முக்தி நிலைக்கு போயிருக்கலாம். அவர் பிரகலாதராஜராக இருக்கும்போதே ஸ்ரீமன் நரசிம்மர் அவரை கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு, உன நான் முக்திக்கு ஆச்சுன்னு என்னோட கூட்டு வேண்டாம், என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு முக்கியம், எல்லாரையும் நல்வழிப்படுத்தி நான் முக்திக்கு எல்லாரையும் கூட்டின்னு வருவேன், எனக்கு முக்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்த அவதாரம் தான் வேங்கடநாதராக இருந்து ராகவேந்திர தீர்த்தராக இன்னைக்கு மந்திராலயத்தில் உட்கார்ந்துருக்கார். ரைட். இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய குருசாஸ்திரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெருமை, ஏன் இவ்வளோ சிறப்பு? அதாவது சாதாரண பாமர மக்களுக்கு இந்த டெய்லி நடக்கக்கூடிய இந்த லௌகீக வாழ்க்கையில் உட்காந்து டெய்லி சுவாமிகிட்ட உட்காந்து பூஜை பண்ணி அதெல்லாம் எதுவுமே நம்மளால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரி வராது. அப்போ என்ன பண்ணலாம்? தன் பக்தர்களை என்ன பண்ணலாம்? 2 அனுகூலம் பண்ணியிருக்காரு ராகவேந்திர சுவாமிகள். என்ன 2 அனுகூலம்? அதாவது தன்னை மட்டும் பக்தர்கள் பாடினா போராது, தன் புகழை மாத்திரம் பாடினா போராது, தன்னுடைய பக்தன் ராகவேந்திர சுவாமிகளுக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்கார். ஆனால் அப்பண்ணாச்சாரியாரை போல ஒரு அத்தியந்த பக்தர். அப்பண்ணாச்சாரியார் எப்படி ராகவேந்திர சுவாமிக்கும் அப்பண்ணாச்சாரியாருக்கும் எப்படிப்பட்ட பக்தின்னா, தாயா பார்த்தாரு, தந்தையா பார்த்தாரு, குருவா பார்த்தாரு, சகலமாக பார்த்தாரு, தன் வாழ்க்கையை பார்த்தார். பிரேம பக்தி. அந்த பிரேம பக்திக்கு அடிபணிஞ்சு தான் ராகவேந்திர சுவாமிகள் என்ன பண்ணார்? 2 நன்மையை நமக்கு தரணும்னு நினைச்சார். தன்னுடைய சீடனுடைய புகழை இந்த லோகம் அறிய செய்யணும். தன்னுடைய சீடன் இயற்றிய அந்த சீடனால் இயற்றப்பட்ட, அதுதான் உண்மை, சீடனால் இயற்றப்பட்ட அந்த குருசோஸ்திரத்தை சொல்றதுனால இந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் நல்ல கதிக்கு வரணும். இந்த 2 நன்மையை செஞ்சவர் அந்த மகானுபவர் மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ரைட்டு. அப்போ என்ன இருக்கு? அப்போ அந்த குருசோஸ்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறத விட என்ன இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் 2 ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். எந்த அளவுக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தினுடைய பெருமைகளையும் புகழையும் அப்பண்ணாச்சாரியார் பாடியிருக்காரோ அதே அளவுக்கு குருசோஸ்திரத்தை சொல்றதுனால என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, குருசோஸ்திரம் சொல்ல முடியலையா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இத்தியஷ்டாட்சர மந்திரத ஜபிதாத் பாபிதான் நித்யம் இஷ்டார்த்தரியாசு ந சம்சய. சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ந சம்சய, சம்சயமே வேண்டாம். என்ன சம்சயம் வேண்டாம்? கிடைக்குமா கிடைக்காதா? ராகவேந்திர சாமி செய்வாரா மாட்டா? வேண்டாம், தேவையே கண்டிப்பாக செய்வார். சரணாகதி,
அந்த சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா தான் சம்பாதித்து வைத்த அந்த அமானுஷ்ய புண்ணியத்தினால தன்னுடைய மூலராமர்கிட்ட நம்முடைய கோரிக்கையை அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த சமர்ப்பணத்தின் மூலம் நம்முடைய கர்மாவானது கழிக்கப்படுகிறது. அதுதான் அந்த குரு சோஸ்திரத்துடைய மிகப்பெரிய புண்ணியம். என்ன நடக்கலை குரு சோஸ்திரத்தில்? இன்னைக்கு இந்த கொண்டா நகரத்தில் இந்த குரு சோஸ்திர சமஷ்டி பாராயணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீடனுக்காக, ஒரு சீடன் இயற்றிய சோஸ்திரத்திற்காக 1008 பேரை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான விழானா அது தமிழ்நாட்டில் தான். இந்த குரு சோஸ்திரத்துக்கு தான். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரம், இப்படி நிறைய இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம் கண்ணெதிர வாழ்ந்த மகான், இன்னமும் வாழ்ந்துன்னு இருக்கிற மகான் மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், அவருடைய சீடரால் இயற்றப்பட்ட ஸ்லோகம் இந்த குரு சோஸ்திரம். இந்த ஸ்லோகத்துக்கு அங்கீகாரம் தந்தது ஹயக்ரீவ மூர்த்தி. அதனால தான் லாஸ்டில் வரும்போது சாட்சி ஹயாஷ்யோத்ரகி, எல்லாமே இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன்? கல்யாணம் ஆகணுமா? இந்த குரு சோஸ்திரத்தை சொல்லுங்கள். சந்தான பிராப்தி வேணுமா? குரு சோஸ்திரத்தை சொல்லுங்கள். நல்ல படிப்பு வேணுமா? குரு சோஸ்திரத்தை சொல்லுங்கள். கண் பார்வை வேணுமா? குரு சோஸ்திரத்தை சொல்லுங்கள். வாய் பேச வேண்டுமா? இன்னைக்கு இந்த கொண்டா நகரத்தில் எத்தனை மகிமைகள் நடந்த பக்தர்கள் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் இந்த குரு சோஸ்திரத்தில் பங்கு பெறத்துக்காக தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏதோ 100 வருஷம் 150 வருஷம் நம்மளுக்கு தெரியாத கட்டுக்கதைகள் கிடையாது. இப்போ சமீபமாக இந்த கொரோனா டைமில் நடந்த ஒரு மிகப்பெரிய மகிமை. வாயும் பேச முடியாது, காதும் கேட்காத ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 38 வயசு அந்த அம்மாவுக்கு. எப்படி சொல்லுவாங்க குரு சோஸ்திரத்தை? சீடியில் ஒலி நாடாவில் போட்டு அந்த ஒலி நாடாவில் குரு சோஸ்திரம் ஓடுறதுன்னு அவள் சித்தி சொல்லி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி மனசில் ராகவேந்திரரை நினச்சிண்டு கண்ணை மூடி அந்த குரு சோஸ்திரத்தை மானசீகமாக அவங்க பாராயணம் பண்ண இன்றைக்கி கல்யாணமும் ஆகி 1.5 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இது எல்லாமே குரு சோஸ்திரத்தினால மட்டுமே நடந்த மகிமைகள். சொல்லிட்டே போகலாம் குரு சோஸ்திரத்தை பற்றி. ஆக இந்த குரு சோஸ்திர பாராயணத்தை எல்லாரும் பாராயணம் செய்யணும். ராகவேந்திர சுவாமிகளுடைய 350வது ஆராதனை பெருவிழாவில் உண்மையாகவே நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா இந்த குரு சோஸ்திரத்தை உலகம் முழுக்க பரப்புறதுக்கு நம்மளாலான ஒரு சின்ன சேவை, அணில் மாதிரி இருந்து யாருக்கெல்லாம் இது தேவையோ இந்த புஸ்தகத்தை கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் அந்த உச்சரிப்பு தெரியலையோ அந்த உச்சரிப்பை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சேவைகள் செய்வதன் மூலம் மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு நம்ம எல்லாரும் ஆட்படலாம். அவருடைய கடாட்சம், அவருடைய அருள், அவருடைய கருணை பார்வை நம்ம எல்லார் மேலேயும் விழும். இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அன்புடன் விஜயா காமராஜ். கூடிடுவோம் குரு சோஸ்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே, திருநெல்வேலி கொண்டா நகரத்திலே. கூடிடுவோம் குரு ஸ்தோத்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே, திருநெல்வேலி கொண்டா நகரத்திலே. ஸ்ரீ பூர்ணபோத என்று குரு மகிமை சொல்லும், ஸ்ரீ பூர்ணபோத என்று குரு மகிமை சொல்லும். ஸ்தோத்ர பாராயணம் சகஸ்ரஜனமோடு, ஸ்தோத்ர பாராயணம் சகஸ்ரஜனமோடு கூடிடுவோம் குரு ஸ்தோத்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே. எங்கிருந்தாலும் கொண்டா நகரம் வந்திடுவோமே அருளினை பெறவே, எங்கிருந்தாலும் கொண்டா நகரம் வந்திடுவோமே அருளினை பெறவே. குருவினை பாட கூடி மகிழ்வோம், இதைவிட வேறு பாகியம் ஏது? குருவினை பாட கூடி மகிழ்வோம், இதைவிட வேறு பாகியம் ஏது? கூடிடுவோம் குரு ஸ்தோத்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே. 1008 அடியவர் சேர்ந்து குருவின் மகிமை சொல்லிடும் விந்தை, 1008 அடியவர் சேர்ந்து குருவின் மகிமை சொல்லிடும் விந்தை. பூ உலகினிலே வேறெங்கும் உண்டோ கற்பக விருட்சமம் காமதேனுவாம், பூ உலகினிலே வேறெங்கும் உண்டோ கற்பக விருட்சமம் காமதேனுவாம். கூடிடுவோம் குரு ஸ்தோத்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே.
கருணை கடலாம் குரு ராகவேந்திரர் பக்தர்கள் நடுவே காட்சி கொடுக்க கருணை கடலாம் குரு ராகவேந்திரர் பக்தர்கள் நடுவே காட்சி கொடுக்க சங்கமமாகிய பாமரர் யாவரும் குருராஜரையே கண்டு மகிழ சங்கமமாகிய பாமரர் யாவரும் குருராஜரையே கண்டு மகிழ கூடிடுவோம் குரு ஸ்தோத்திரம் சொல்லிட கொண்டா நகரத்திலே திருநெல்வேலி கொண்டா நகரத்திலே. சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ராகவேந்திரா அப்படின்னு சொல்லும்போதே உடம்புக்குள்ளே இருந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உணர்வு வரும். ஒரு அப்பா மக உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ராகவேந்திரர் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் உயிரோடு நிற்கிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அவருடைய கருணையும் அருளும் தான். ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய தலையை தடவி என்னை அவர் எழுப்புவார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா மருத்துவராலும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக கைவிடப்பட்டவ. ஆனால் நான் கடைசியாக ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது உறுதியாக நான் சொன்னேன், எனக்கு நிச்சயமாக எனக்கு கேன்சர் கிடையாது, நான் அதுக்குண்டான மருத்துவம் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக சொன்னேன். ஆனால் எனக்கு ரிப்போர்ட் எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எனக்கு கைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தது ராகவேந்திரர். அதனால் எனக்குள்ளே அந்த ஒரு உறுதி இருந்துச்சு. அந்த மருத்துவர் என்னுடைய உறுதியை பார்த்து எழுந்து என்னை பாராட்டி டாக்டர் வாணிமோகன் அவங்க என்ன சொன்னாங்க, நீ இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது அதற்குண்டான மருத்துவம் இல்லாமல் வேறு என்ன உனக்கு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் நான் ஒரு சிகிச்சையில் இருக்கேன். ஆனால் எனக்கு கேன்சர் கிடையாது. நான் இது வரைக்கும் எந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கல, எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. முழுக்க முழுக்க எனக்கு அவருடைய மிருத்திகை மட்டும்தான். அது மட்டும்தான் காலையிலையும் இரவுலையும் அந்த மிருத்திகை மட்டும்தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எங்கே போய் என்ன டெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு சொன்ன அந்த இது எனக்கு வரவே வராது. அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதே போல் என்னுடைய குழந்தைகளும் குழந்தைங்க பிறந்துட்டு பேர் வைப்பாங்க. ஆனால் எனக்கு பேர் எனக்கு முதல்ல எனக்கு தெரியும். நான் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பெயர் என் நினைவில் வருது. அந்த பெயர் வளர்ந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் எனக்கு 2 ஆண்டுகள் கழித்து தான் எனக்கு என்னுடைய பையன் பிறக்கிறான். ஸ்ரீ குரு வியாஸ் பேர். நான் உறுதியாக கோயம்புத்தூரில் இருக்கிற கோவிலில் தான் அவனுடைய பெயர் வைத்தேன். ஓராண்டு கழித்து நாங்கள் ஜாதகம் எழுத போகும்போது யாருமே நம்பலை. இந்த பெயர் எப்படி நியூமராலஜி பார்த்து வச்சிங்களா, எப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுவுமே பார்க்கல. எனக்கு ராயர் சொன்னார், நான் அந்த பெயர் வச்சேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நியூமராலஜி படியும் சரி, ஜாதகப்படியும் சரி, அவனுடைய பிறந்த தேதியிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்ப அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இப்போ வரைக்கும் எங்கள் எல்லாத்தையுமே அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கு முழுக்க முழுக்க அவர் என்னுடைய என் கண்ணு முன்னாடி எப்போவுமே தெரியும். அவருடைய சுண்டு விரலை பிடிச்சிட்டு நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். இனியும் என்னுடைய அடுத்த பாதைகள், என்னுடைய வழிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் அப்பா ராயர் தான் முடிவு பண்ணுவார். இன்றைக்கி அவருடைய அனுகிரகத்தில் இந்த கொண்டா நகரத்தில் நான் குருசோஸ்திரா பாராயணத்துக்காக நான் வந்திருக்கேன். நான் கோவையிலேருந்து வந்திருக்கேன், ஒரு தமிழ் ஆசிரியை. என் பேர் மைத்திலி. पूर्वोत्तरामिदरङ्गधरत्सुहंसा देवादिसेवितवराङ्ग्रिवयोजलग्ना जीवे सवेदगुणभूतिजगत्सु तत्त्वा ईशो जवामकनग्रणैः समेत दुर्वाद्यजावदिक्लेराघवेन्द्रा वासेत समस्तसम्पते देवस्वभावो द्विचक्रमोऽयम्
इष्टप्रदो मे सततं स भूयात् भव्यस्वरूपो भवदुःखदूल शङ्काग्निचर्यसुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेषु सुरक्षयोपप्लवसिंहेतुः निरस्तदोषो निरवत्यवेशः प्रत्यत्यमूकत्वनिदानभाषः महाविशेषो वाक्वैहरी निर्जितभव्यशेषः संतानसम्पत्परिसुप्तभक्तिः विज्ञानवाद्येषु पाणवाधीन् दत्त्वा शरीरोत समस्तदोषान् हत्वा पत्रयनासनो भूमिकन्द्यासु पुत्रप्रदो यङ्कस्पञ्चसमृद्धिदो ग्रहमहापापापगस्तं त्रये यत्पादगञ्जरजसा परिभूषिताङ्ग यत्पादपद्ममल्पायितमे यत्पादपद्मपरिकीर्तन जिह्नवास तद्धर्षणं दुरितगानन दावम् கொஞ்சம் வழி விட்டுருங்க, கார் போய்கிட்டு जन्मान्तकृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिणपदे पदे प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि वक्रतुण्ड महाकाय सूर्योडि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव இடது உள்ளங்கையிலே அட்சதை வச்சு வலது கையால மூடி வலது தொடை மேல வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில மந்திராட்சி வச்சுக்கோங்க வலது கையால மூடுங்க அது வலது தொடை மேல வச்சுக்கோங்க भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसो अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो ममो भक्त समस्त विविध क्षयद्वारा लक्ष्मी नरसिंह श्रीचक्रं कुबेरलोभन मूर्ति आद्यब्रह्मणा द्वितीय प्राप्ते श्वेतवराह कल्पे वैवस्वत कलिमध्ये प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे वरदखण्डे मेरु अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षट्याः संवत्सराणां मध्ये सागरी नाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतु माघमासे शुक्लपक्षे द्वितीयायां शुभतिथौ वासरः
आयु आरोग्य तदा सिद्ध्यर्थं वेदपर्यन्तं तेषु धनधान्यादि अभिविद्यर्थं सकल व्यापार अभिविद्यर्थं श्री राघवेंद्र अनुग्रह द्वारा पुनः पुनः मंत्रालय यात्रा सिद्ध्यर्थं श्री राघवेंद्र अष्टाक्षर मंत्र कोटि लेखन यज्ञ सिद्ध्यर्थं श्री राघवेंद्र स्तोत्र रक्षपारायण सिद्ध्यर्थं श्री राघवेंद्र अष्टाक्षर मंत्र शतकोटि जप यज्ञ सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं च नगरं श्री राघवेंद्र स्वामी सन्निधौ कलाशक्ति श्री राघवेंद्र ध्यान चित्रपटे श्री राघवेंद्र गुरु अंतर्गत श्री मुख्य प्राण क्षेत्र देवता इष्ट देवता कुल देवता सहित श्री रामचंद्रम ध्यायामि आवाहयामि।